மக்களாகிய உங்களை சந்திப்பதற்காக எங்களுக்கு வெற்றியை தாருங்கள் மக்களை என கேட்டு அன்புள்ள கொண்ட அன்னையாக நம்முடைய அன்பு தலைவர் கேப்டன் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்தில் ஒருங்கிணைந்து நம்முடைய அன்பு தலைவர் கேப்டன் அவருடைய ரத யாத்திரையை துவக்கி வைத்து மக்களோடு மக்களாக இன்றைக்கு அரசியல் நடைபயணம் செல்லக்கூடிய நம் பாசத்துக்குரிய அடியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு அல்ல நீ இங்கேருந்து பின்னலேருந்து எடுக்கலாம் அல்ல மேலே இருக்க வீடியோ கால் போலையே நான் எல்லாம் ஒரே லைனா வர சொன்னா நான் எல்லாம் ஒரே லைனா வேணும் அண்ணா ஒரே லைனா ஒரே லைனா ஓகே ஓகே வாங்க 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 தாய்மார்களுக்கும் மனமார்ந்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து சூலூர் சட்டமன்ற தொகுதி மக்களாகிய உங்களை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறார். நம் தலைவர் கேப்டனுடைய வெற்றி பெற்ற இந்த தொகுதியை மீண்டும் முரசு சின்னம் வென்றெடுத்திட நீங்கள் முரசுக்கு 2026 ஒரு வெற்றியை தாருங்கள் மக்களை என கேட்டு சூலூர் மக்களை உங்களை நாடி நம்முடைய அன்புக்குரிய அன்னியார் அவர்கள் உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றத்தை உருவாக்கி தாருங்கள் மக்களை என கேட்டு நம் பாசத்துக்குரிய அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து மக்களாகிய உங்களை சந்தித்து வந்து நடுவுல போறான் பாரு சட்டமன்ற தொகுதி மக்களாகிய உங்களை சந்தித்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு மீண்டும் ஒரு வெற்றி வாய்ப்பினை தாருங்கள் மக்களை என கேட்பதற்காக உங்கள் மத்தியிலே நம்முடைய பாசத்துக்குரிய தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவருடைய துணைவியார் அன்பு பாசமும் நிறைந்த நம் கழகத்தினுடைய ஒளிவிளக்கு அன்பு அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து மக்களாகிய உங்களை சந்திப்பதற்காக முகங்களையும் ஒதுக்குறாரு ஆட்டோ தெரியாது நம்முடைய அன்னியார் அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றத்தை உருவாக்கி தாருங்கள் மக்களை என கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். அன்புள்ளம் கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே, இல்லை என்று வருவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் வாரி வாரி வழங்கிய பாரி வல்லலாக வாழ்ந்த கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்துக்கு சொந்தக்காரர் நம் பாசமிகு தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவருடைய மருத்துவமாக அன்னியார் திருமதி பிரேமலதா லைட் ஆஃப் பண்ணுங்க ஆட்டோ அந்த ஆட்டோ ஒயிட் லைட் ஆஃப் பண்ணு லைட் ஆஃப் பண்ணா உள்ளங்களை நாடி நல்ல உள்ளங்களை தேடி இருக்கிற திட்டத்தில் நம் பாசத்துக்குரிய அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து கையசைத்து மக்களை செஞ்ச புண்ணியம் தான் பிள்ளைகளை வந்து தொகுதியில் ஒட்டு முரசு சின்னம் வென்றெடுக்கக்கூடிய வெற்றி வண்டி நின்னோடனே இறங்கடா இப்ப இறங்கி ஓடுறான் இறங்கி போனீங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தாருங்கள் மக்களை கேட்டு உள்ளங்களை நாடி நல்ல உள்ளங்களை தேடி என்கிற திட்டத்தின் மூலமாக நம் மனித கடவுள் கேப்டன் அவருடைய ரத யாத்திரையை துவக்கி வைத்து மக்களோடு மக்களாக நடைபயணம் நடந்து மக்களே உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய தலைவியாக மக்களுக்காக உழைக்கக்கூடிய தலைவியாக நம் வாழ்வையே தியாகம் செய்திருக்கிற பாசத்துக்குரிய நம் செயலாளர் அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வெற்றி முகத்தோடு இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து இந்த சூலூர் சட்டமன்ற தொகுதி மக்களாகிய உங்களை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறார். 2026 தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு மகத்தான வெற்றியை தாருங்கள் 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 என சூலூரை ஏற்று இந்த சூலூர் மக்களை உங்களை சந்திப்பதற்காக நம் பாசத்துக்குரிய அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து உங்களை சந்தித்து ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கி தாருங்கள் மக்களை என கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய அன்பு தலைவர் பாசத்துக்குரிய தலைவர் ஊழலையும் லஞ்சத்தையும் ஒழித்தே காட்டுவேன் என சபதம் எடுத்திருக்கிற நம் பாசத்துக்குரிய தலைவர் மனித கடவுள் கேப்டன் அவருடைய மறு உருவமாக நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்
这是我跟随。
இந்த நல்லுறவை போலீங்க அடியார் அவர்களுக்கும் அவர்களுக்கும் எங்கள் சென்னை புகழ் மண்ணை பற்றி சொந்த தங்கம் படைகள் சார்பாக நடித்து கொண்டு தேங்க்யூ 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 இங்க வேண்டாம். பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் உங்கள் வீட்டு பிள்ளை, நமது இதய தெய்வம், நமது கேப்டன் அவர்களை வணங்கி இன்றைக்கு சூலூர்ல
முரசு வென்ற தொகுதியில எங்கள் மக்களாகிய உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் கேப்டனின் ரத யாத்திரை தமிழகம் முழுவதும் இன்னைக்கு 234 தொகுதிகளுக்கும் நாம் நேரடியாக சென்று கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு கோவையில சூலூர் தொகுதியில எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் வனிதா அவர்களுடைய தலைமையில இங்க இருக்கின்ற நமது மண்டல பொறுப்பாளர் அண்ணன் மோகன்ராஜ், பொருளாளர் LK சுதீஷ், அதே போல நமது மாவட்ட கழக செயலாளர்கள் சந்துரு, சண்முகவேல் மற்றும் நமது இங்க இருக்கின்ற நிர்வாகிகளாகிய உங்கள் அனைவரையும் அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகள், அதே போல என் மகளிர் அணி சகோதரிகள், கலை இலக்கிய அணியை சேர்ந்த அன்பு சகோதரர்கள், காவல்துறையினர் மற்றும் கேப்டனை தன் உயிர் மூச்சாக கொண்டுள்ள என் உயிரினும் மேலான அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய உங்கள் அனைவருக்குமே நான் இருகரம் குப்பி எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கேப்டன் அவர்கள் நம்மிடையே இல்லை என்று யாரும் நினைக்க வேண்டாம். தலைவர் அவர்கள் நம்முடனே தெய்வமாக இருந்து நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் நீங்கள் அனைவரும் உணர வேண்டும். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பூத் கமிட்டிகளை அமைச்சு BL2 அமைச்சு ஆண்ட கட்சிக்கும் ஆளும் கட்சிக்கும் சரிசமமாக சிம்ம சொப்பனமாக விளங்கி கொண்டிருப்பது நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். ஏன் இதை சொல்றேன்னா, வருகின்ற 2026 தேர்தல் தமிழகத்தில் மிக மிக முக்கியமான தேர்தல் என்பதை மட்டும் உங்க முன்னாடி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த சூலூர் தொகுதி தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியமான ஒரு தொகுதி என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். கோவை மண்டலத்தில், அதாவது இங்க கொங்கு மண்டலம் என்று சொல்வாங்க, கொங்கு மண்டலத்தில் நாம் வென்றெடுத்த தொகுதி நமது சூலூர் தொகுதி. இந்த சூலூர் தொகுதியில மக்களாகிய உங்களுடைய ஆதரவோடு முரசு சின்னம் மகத்தான வெற்றி பெற்று 2026 நம்ம தொகுதியாக மாற்ற வேண்டியது மக்களாகிய உங்களுடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் சொல்கிறேன். தலைவர் அவர்கள் இந்த கட்சியை யாருக்காக ஆரம்பிச்சார்? தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் நல்லது செய்யணும் தான் இந்த கட்சியை ஆரம்பிச்சார். நல்லதை மட்டுமே நினைத்து ஆரம்பிச்சார். கேப்டன் இருந்த போது அவருடைய பெருமை தெரியல. இன்னைக்கு பிறகு அனைவரும் கேப்டன் அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள், தலைவர் அவர்களை பற்றி பேசுகிறாங்க. உங்ககிட்ட எல்லாம் நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான், இந்த கட்சி மக்களுக்கான கட்சி. இந்த கட்சி தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு பொன் எழுத்துக்களை எழுதக்கூடிய அளவு ஒரு சிறந்த ஒரு கட்சியாக நிச்சயம் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்றேன். நம்ம கோவை மண்டலம் அப்படின்னாலே சேர மன்னர்கள் ஆட்சி செய்த பூமி. சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்கள் ஆட்சி செய்த தமிழ்நாட்டில் கொங்கு மண்டலத்தை ஆட்சி செய்தவர்கள் சேர மன்னர்கள். ஆனாலும் இன்னைக்கு எத்தனையோ பேர் இருந்தாலும் இன்னைக்கு கவுண்டர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கின்ற பகுதி நமது சேலம், இந்த கொங்கு மண்டலம். ஆனாலும் ஒட்டுமொத்த கவுண்டர் இனத்திற்கும் ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்களும் ஒருத்தரை தன் குடும்ப உறுப்பினராக நினைக்கிறார்கள் என்றால் அது நம்மளுடைய சின்ன கவுண்டரை தான். தலைவர் அவர்கள் சின்ன கவுண்டராக நடிச்சு கொங்கு மண்டலத்துக்கே பெருமை சேர்த்தவர் கேப்டன் அவர்கள். தவசி என்ற படத்தின் மூலமும் இந்த கொங்கு மண்டலத்திற்கு ஒரு சிறப்பை ஏற்படுத்தியவர் நமது கேப்டன் அவர்கள் என்றால் என் வார்த்தை மிக இல்லை. தலைவர் எத்தனையோ ஷூட்டிங்குக்காக இங்க வந்திருக்கார். கோபிச்செட்டிப்பாளையம், அதே போல ஊட்டி, பொள்ளாச்சி, தலைவர் கால் படாத இடமே இல்ல. அவ்வளோ படங்கள் இங்க வந்து ஷூட்டிங் பண்ணிருக்காரு. தலைவர் கூட நான் எப்பவுமே வருவேன். கோபிச்செட்டிப்பாளையம், பொள்ளாச்சி, ஊட்டி எல்லாம் இதெல்லாம் தலைவரோட வந்த காலங்கள் இன்னும் என் மனதிலே பசுமரத்தாணி போல நிலைத்திருக்கிறது. அவருடைய 155 படத்துல அவர் அதிகமாக நடித்த படங்கள் இந்த கொங்கு மண்டலத்திலும் நமது உதகை மண்டலத்திலும் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.
எனக்கு எப்பொழுதுமே கேப்டனுக்கும் சரி எனக்கும் கோவை என்றால் ஒரு மிகப்பெரிய மரியாதை எப்பொழுதுமே உண்டு. காரணம் என்ன தெரியுமா? கோவையில இருப்பவர்கள் மரியாதை மிக்க மனிதர்கள். அடுத்தவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், எப்படி பேசணும் அப்படிங்கறத இங்க இருந்துதான் எல்லாருமே கத்துக்கணும். அந்த அளவு கோவை மக்கள் அன்பாலும் எல்லார் மேலையும் ஒரு மரியாதையோட பேசக்கூடிய மக்கள். அது மட்டும் இல்ல, கேப்டன் கூட நான் ஷூட்டிங் போயிருக்கேன், கிராம பகுதிகளில் எல்லா இடத்துக்கும் கூட போயிருக்கேன். அப்ப நான் பார்த்து வியந்த விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம். ஒரு சின்ன வீடா தான் இருக்கும், ஆனா முன்னாடி பசுமையா அந்த சாணத்தை மொழிகி கோலம் போட்டு ஒரு மங்களகரமாக ஒவ்வொரு வீடு வாசலிலும் அந்த கோலங்களை நான் பார்த்து பெருமைப்பட்டிருக்கேன். தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தை, பண்பாடை இந்த இடத்துல நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள் என்றால் அது இங்க வாழ்கின்ற மக்களாகிய உங்களுக்கு கிடைத்த பெருமை, நம்ம கோவை மண்டலத்திற்கு கிடைத்த பெருமை. இன்னைக்கு தமிழ்நாடுல எவ்வளவோ கார்பரேஷன் இருக்கு, மாநகராட்சி, ஆனாலும் கோவை தான் ஒரு சிறந்த மாநகராட்சி, சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் சிறந்த ஒரு மாநகராட்சியாக விளங்கியது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை என்பதும் என்னுடைய மனவேதனை என்பதை முன்னாடி நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். அது மட்டும் இல்ல, கோவையில எல்லா சிறப்புகளும் இருக்கு. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்பட்டது கோவை மண்டலம். எல்லா ஊர்ல இருந்து இங்க வேலை தேடி வருவாங்க, எல்லா மக்களும் இங்க வேலை தேடி வருவாங்க. ஆனா இங்க இருக்கிற மக்களுக்கே இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லை. நான் வர வழியெல்லாம் பாக்குறேன், எங்கு பார்த்தாலும் சாயப்பட்டறை கழிவுகளால் இங்க தண்ணீர் மாசடைஞ்சிருக்கு. இங்க இருக்கிற சிறுவாணி தண்ணிக்கு இணை எந்த தண்ணியுமே இல்லை. ஆனாலும் அந்த தண்ணியே இன்னைக்கு விஷமாயிடுச்சு. அதனால இன்னைக்கு விஷமாக மாறுகின்றது. எதனால? இங்க இருக்கின்ற நிலத்தடி நீர் மாசு படிந்ததுனால. இங்க மக்களாகிய உங்களுக்கு ரெண்டு விஷயம் முக்கியம். ஒண்ணு விவசாயம், இன்னொன்னு நெசவு தொழில். அந்த நெசவு தொழிலை சார்ந்திருப்பவர்கள் தான் நமது கோவை மண்டலத்தை சேர்ந்த மக்கள். அதனால உங்ககிட்ட சொல்றேன், கோவை மண்டல மக்களே எல்லாரும் கொஞ்சம் பொறுத்திருந்துகள். 2026 தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அமைக்கும் கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றே தீரும். மக்கள் விரும்பும், தொண்டர்கள் விரும்பும் மகத்தான கூட்டணியை நிச்சயம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இந்த முறை அமைக்கும் 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 என்பதை உங்க முன்னாடி இன்னைக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு நல்ல நாள். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், உறுதியாக 2026 தமிழக அரசியல் வரலாற்றில் நடக்காத ஒரு விஷயம் நடக்க போகிறது. அதுதான் கூட்டணி மந்திரி சபை உறுதியாக இந்த தேர்தலில் நிச்சயமாக நடக்கும். நிச்சயம் இந்த முறை கூட்டணி மந்திரி சபை தான். அந்த அதிகாரம் எல்லாருக்கும் பகிர்ந்து தரப்படும். அதன் மூலம் தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் நிச்சயம் எல்லாராலையும் சிறந்த முறையில உழைக்க முடியும். நம் தமிழ்நாட்டை முன்னேற்ற என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்றேன். நம்ம கூட்டணி அமைச்சு வந்து மக்களுக்கு என்னெல்லாம் வாக்குறுதிகள் கொடுக்க போறோம்ன்றதுல ஒரு 5-6 பாயிண்ட் மட்டும் இப்ப சொல்றேன். அதுல மிக முக்கியமாக விசைத்தறி நெசவாளர்களுக்கு சூரிய ஒளி, அதாவது சோலார் மூலம் பசுமை மின்சாரம் உற்பத்தி செய்து மாநில அரசு நெட் மீட்டர் அனுமதியுடன் மத்திய அரசு மானியத்துடன் அனுமதி வழங்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கையை முதல் கோரிக்கையாக மத்திய மாநில அரசுகளுக்கு நாங்கள் வைக்கிறோம். அதே மாதிரி சோமனூரில் விசைத்தறி நெசவாளர்களுக்கு மின்சாரம் சுத்தமா தர்றதே கிடையாது. மின் கட்டண உயர்வு வரலாறு காணாத அளவு இன்னைக்கு உயர்ந்து நிற்கிறது. விவசாயிகளுக்கு விளைவிக்கும் பொருட்களுக்கு விலை சரியான முறையில எங்கும் கிடைக்கிறது இல்ல. அதே மாதிரி விவசாய பூமி சைட் பூமியாக மாறிவிடுகிறது. விவசாயம் அழிந்து வரும் நிலையில மத்திய மாநில அரசுகள் விவசாயிகள் பக்கம் கவனத்தை செலுத்தி அவர்களை காப்பாற்றணும். அதே மாதிரி பீடம்பள்ளி பள்ளம்பாளையம் ஊராட்சியில குடிநீர் முறையாக வழங்கப்படுவதில்லை என்ற குறையும் மக்கள் எங்களிடம் முறையிட்டிருக்காங்க. உறுதியாக ஒரு மனிதனுக்கு மிக முக்கியம்
அத்தியாவசியம். குடிக்க தண்ணீர், இருக்க இருப்பிடம், அதே போல மருத்துவமும் கல்வியும் அனைத்து மக்களுக்கும் சரியாக கிடைக்க வேண்டும் என்பதுதான் நமது கேப்டன் அவர்கள் இந்த கட்சிக்காக வகுத்து கொடுத்த கொள்கை, லட்சியம் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். சூலூர்ல உள்ள பெரிய குளம், சின்ன குளம் போன்றவர்களை தூர்வாரி விவசாய மக்களுக்கு, அதுல விவசாயத்திற்கு தண்ணீர் சேர்த்து மக்களுக்கு உதவ வேண்டும் என்பதும் மக்கள் கோரிக்கையா இருக்கு. இங்க எல்லா பக்கம் பார்த்தா குண்டு குழியுமாக சாலைகள் இருக்கு. ஏன் இந்த சாலைகள் இருக்குன்னா, யாருமே ஜெயிச்ச பிறகு மக்களை வந்து சந்திக்கிறது இல்லை, யாருமே இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில்லை. ஓட்டு வாங்கிக்கிட்டு போனா அதோட அடுத்த தேர்தலுக்கு தான் வர்றது. மக்களாகிய உங்ககிட்ட நான் சொல்றேன், புரிஞ்சுக்கங்க. நிச்சயம் நீங்கள் எல்லோரும் ஒரு மாற்றத்தை தரணும் சொல்லி நான் கேட்கிறேன். சூலூர்ல இருந்து சுல்தான்பேட்டைக்கு செல்லக்கூடிய பேருந்து வசதி மத்திய மாநில அரசுகள் செய்து தர வேண்டும் என்று உங்க மக்களுக்கு ஒரு கோரிக்கையாக மத்திய மாநில அரசுகளை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கேட்கறதெல்லாம் இன்னொரு 4 மாசம் தான். அதுக்கப்புறம் உங்களை எல்லாம் யாரையும் நாங்க கேட்கறதாவே இல்லை. அதுக்கப்புறம் கூட்டணி மந்திரி சபை தேமுதிக நிச்சயம் அங்கம் வகிக்கும் கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். மக்கள் கோரிக்கைகளை உறுதியாக நிறைவேற்றி தமிழ்நாட்டை இந்தியாவின் முதல் மாநிலமாக மாற்றுவதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் ஒரே லட்சியம், கொள்கை. கேப்டன் இந்த கட்சி யாருக்காக ஆரம்பிச்சார்? தமிழக மக்களாகிய உங்களுக்காக ஆரம்பிச்சார். ஆனா நீங்க தலைவரை தவற விட்டுட்டீங்க. ஆனா இன்னைக்கு எல்லாரும் ஒரு நல்ல மனிதரை தவற விட்டு விட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்றீங்க. ஏன்னா அவர் இந்த கட்சியை ஆரம்பிச்சது மக்களுக்காக, அவர் உழைத்தது மக்களுக்காக. இருந்தாலும் அவர் மறைந்த பிறகு இன்னைக்கு அவரோட அருமை பெருமை தெரியுது. எல்லாரும் அவருடைய புகழ் மக்களிடையே போய் சேரக்கூடாது என்பதுல எல்லாரும் அதை தடுத்துட்டாங்க. அன்னைக்கு ஆளுங்கட்சி ஆண்டு கட்சி. ஆனா 1000 கை கொண்டு மறைத்தாலும் மாதவனை மறைக்க முடியாது என்பது போல் தலைவர் மறைவிற்கு பிறகு அவர் செய்த நன்மைகள், உதவிகள், மக்களுக்காக அவர் உழைத்தது எல்லாமே இன்னைக்கு யூடியூப்ல வந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே இன்னைக்கு தலைவரை பார்த்து கண்ணீர் வடிக்காத ஆளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவு அனைவர் மனதிலும் நீங்காத இடத்தை பிடித்து நிரந்தர முதல்வராக, மக்கள் முதல்வராக, அனைத்து மக்களினுடைய இதயத்தில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கிறார் நமது கேப்டன் அவர்கள் என்பதை மக்களாகிய உங்களுக்கு முன்னாடி நான் பெருமையா சொல்றேன். இன்னைக்கு கேப்டனுடைய ரத யாத்திரை தான் தமிழ்நாடு இருக்கோம். இங்க இலங்கை வாழ் மக்கள் நிறைய பேர் என்ன வந்து சந்திச்சாங்க. நேத்து உதகை மண்டலம் போன, நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. படுகாஸ் நடனம், அதே மாதிரி தோடாஸ், அனைத்து கோயில்களுக்கு சென்று அந்த மக்களோட மக்களா பழகி அவங்க கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். எல்லா இடத்திலும் இலங்கை வாழ் தமிழர்கள் உதகையிலயும் இருக்காங்க, இங்கேயும் இருக்காங்க. எல்லாரும் வந்து என்னை சந்திச்சாங்க. எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்றேன், அவங்க சொன்னது, எந்த தலைவரும் இலங்கை வாழ் மக்களுக்கு உதவி செய்யல. ஒரே ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் உதவி செய்தார்னா அது கேப்டன் 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 மட்டும்தான். நாங்கெல்லாம் வந்து ரெஃப்யூஜியா வந்திருந்த போது எங்களை நேரடியாக சந்திச்சு எங்களுக்கு வாழ்க்கைக்கு உறுதிப்படுத்தி தைரியப்படுத்தி எங்கள் வாழ்க்கைக்கு ஒளியேற்றியவர் கேப்டன் அவர்கள் தான் என்பதை இலங்கை தமிழர்கள் சொல்லும் பொழுது உண்மையிலேயே தலைவரை நினைச்சு நாம் எல்லாம் பெருமைப்பட வேண்டும். சககாலத்தில் நம்மோடு வாழ்ந்த அந்த தலைவரோடு நம் வாழ்க்கையும் ஒரு வரலாறு படைக்க போகிறது என்பதற்கு இது ஒன்றே இலக்கணம். ஏன் பின்னாடி தெரியுதா ஒரு ரதம்? அது யார் கொடுத்தது கேப்டனுக்கு? இலங்கை வாழ் தமிழ் மக்களால் நமது கேப்டன் அவர்களுக்கு அன்பு பரிசாக வழங்கப்பட்டதுதான் இந்த ரதம். யாருக்கு இதுவரைக்கும் இது நடக்கல. எவ்வளவோ முதலமைச்சர், எத்தனையோ ராஜாக்கள் ஆட்சி செய்த பூமி இது. யாராவது ஒருத்தருக்கு ரதத்தை பரிசு கொடுத்தத வரலாறு யாராவதுக்கு தெரியுமா? யாராவது இருக்கா? உலக லெவல்ல கேட்கிற அப்படி ஒரு வரலாறு யாருக்குமே கிடையாது. அரசர்கள் தான் மக்களுக்கு கொடுப்பாங்க. முதல்வர்கள் எல்லாம் ஊழல்வாதிகளாக பெயர் பெற்றுதான் போயிருக்காங்க. இதுல காமராஜரும் புரட்சி தலைவரும் அண்ணா அவர்கள் மட்டும் மக்கள் மனசுல இருந்தாங்க. அதற்கு பிறகு
இந்தியா இல்ல உலக அளவில் தமிழர்கள் மனதில் நிரந்தரமாக இடம் பிடித்த ஒரே தலைவர் நமது கேப்டன் 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 தான் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு உங்க முன்னாடி சொல்றேன். இலங்கை வாழ் தமிழர்கள் நம்ம தலைவருக்கு இந்த ரதத்தை இலங்கையிலே செய்து இன்னைக்கு தலைமை கழகத்திற்கு அனுப்பினார். இந்த ரதம் மக்களாகிய நீங்கள் எல்லாருமே பார்க்கணும் தான் ரத யாத்திரை என்று போட்டு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நம்மளுடைய கேப்டன் ரத யாத்திரை அனைத்து தொகுதிகளுக்கும் வந்து மக்களுடைய பேராதரவோடு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு 234 தொகுதியிலும் பூத் கமிட்டி அமைச்சு BL2 அமைச்சு ஆண்ட கட்சிக்கும் ஆளும் கட்சிக்கும் சரிசமமான கட்சி என்பதை தேமுதிக நிரூபித்திருக்கிறது என்பதை நமது மாவட்ட ஆட்சியாளர்கள் பெருமையோடு சொல்றாங்க. கேப்டன் மறைஞ்சிட்டாரு, இந்த கட்சி இனிமே அவ்வளவுதான் சொன்ன அத்தனை பேரும் இன்னைக்கு வாயடைச்சு போயிருக்கிறார்கள். நமது தேமுதிகவின் வளர்ச்சியை கண்டு அனைவரும் இன்னைக்கு வாயடைச்சு போயிருக்கிறாங்கன்னா அது சாதாரணம் இல்லை. இந்த வெற்றி யாருடைய வெற்றி? யார் வெற்றி? யாருடைய வெற்றி? நீங்க எல்லாம் கேப்டனுடைய வெற்றின்னு சொல்றீங்க. நான் என்ன தெரியுமா சொல்வேன்? எங்க கழக நிர்வாகிகளும் தொண்டர்களாகிய உங்கள் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி, உங்கள் உறுதிக்கு கிடைத்த வெற்றி, உங்களுடைய நம்பிக்கைக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா கேப்டன் சொல்வார் எப்பயுமே, எனக்கு கிடைச்ச தொண்டர்கள் மாதிரி எங்கேயுமே யாருக்குமே கிடைக்க மாட்டார்கள். அந்த மாதிரியே விசுவாசமான தொண்டர்களை கொண்ட இயக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இந்த தொகுதியில கூட துரோகம் பண்ணிட்டு போனவங்க எல்லாம் இருக்காங்க. துரோகிகளை பற்றி நாம் பேச தேவையில்லை. அந்த துரோகிகளுக்கு வரலாற்றை உருவாக்கி கொடுத்தவர் கேப்டன் அவர்கள். அறிமுகம் இல்லாதவர்களுக்கு அறிமுகம் கொடுத்தவர் தலைவர் அவர்கள். அவர்கள் தலைவரை இன்னைக்கு ஏமாத்திட்டு போனாங்கன்னா நிச்சயம் கடவுளின் ஒருத்தர் இருக்கிறார். அந்த பலனை தலைவருக்கு துரோகம் செய்தவர்கள் நிச்சயம் அனுபவித்தே தீர்வாங்க. அதனால துரோகிகளை பத்தி நம்ம 5 நிமிஷம் பேசுறதுக்கு பதில ஏன் கண் முன்னாடி நிக்கிறீங்களே இதோ விசுவாசம், ஏன் முன்னாடி இருக்கிற இந்த விசுவாசத்தை பத்தி நான் 1 மணி நேரம் கூட பேசுவேன். போனவங்க போட்டா எந்த கவலையும் இல்லை. இன்னைக்கு தேமுதிக சுத்தமாக 100% அக்மார்க்கு கட்சியாக, அக்மார் கட்சியாக, விசுவாசமான கட்சியாக, தலைவர் மீது அளவற்ற பாசம் கொண்ட ஒரு கட்சியா என் கண் முன்னாடி நிக்கிறீங்களே, உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். வழி நடுக்க நான் பாக்குறேன் பேனர், கொடி, லைட்டு. நம்ம என்ன ஆளுங்கட்சியா இல்ல ஆண்ட கட்சியா இல்ல ரோடா கடகடியா கலெக்ஷன் பண்ற கட்சியா, கட்ட பஞ்சாயத்து பண்ண கட்சியா? எதுவுமே இல்ல. ஆனா இன்னைக்கும் ஆளும் கட்சிக்கும் ஆண்ட கட்சிக்கும் நிகராக நம்ம நிக்கிறோம்னா அதுதான் தேமுதிக. அதுதான் தேமுதிக. உழைத்த ரத்தத்தை வியர்வையாக சிந்தி சம்பாதிச்ச காசுல ஒவ்வொரு பேனரும் கொடியும் இங்க இருக்கிற ஒரு போக்கஸ் லைட் கட்டி இருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் ஹேட்ஸ் ஆஃப், ஹேட்ஸ் ஆஃப், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஆல். ஏன்னா இது ஒன்றும் சாதாரண வரலாறு கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் 20 வருஷம் முடிஞ்சு 21வது வருஷத்துல காலடி வச்சிருக்கோம். எதுக்கும் பயப்படல, யாருக்கும் பயப்படல, எதையும் எதிர்பார்க்காம கேப்டன் என்ற அந்த ஒற்றை சொல்லின் அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் நமது தொண்டர்கள், தோழர்கள் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதனால நீங்கள் அனைவரும் தைரியமா இருங்க, உறுதியாக இருங்கள். 2026 தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொற்காலம் என்பதை நீங்கள் மைனஸ்ல வச்சுக்க. யாரெல்லாம் இன்னும் கொஞ்சம் பூத் அமைக்கலையோ சீக்கிரம் அமைச்சு கொடுங்க. ஏன்னா தேர்தலுக்கு இன்னொரு 5 மாசம் ரொம்ப ஃபாஸ்டா ஓடிடும். ஆனா கூட்டணிய உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப மாவட்ட செயலாளர்களை அழைச்சுதான் முடிவு எடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். மக்கள் விரும்பும் கூட்டணி, தொண்டர்கள் விரும்பும் கூட்டணியை தேமுதிக அமைக்கும் என்பதை உறுதியா சொல்றேன். டிசம்பர் 28 நம்ம தலைவருடைய 2வது குரு பூஜை. நீங்க எல்லாரும் முடிஞ்சா சென்னை வாங்க, இல்ல அவங்க ஊர்லயே தலைவர் போட்டோவை வச்சு தலைவர் குரு பூஜையை நீங்க எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் மறந்துடாதீங்க, நம்மளுடைய மாநாடு எப்போ?
ஜனவரி 9 கடலூர்ல நடக்கின்ற மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 அதற்கு அனைவரும் தவறாமல் வந்து கலந்து கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாறு சாதனை படைத்த ஒரே மாநாடு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாநாடு. தேமுதிகவுக்கு இணையா எந்த மாநாடு இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல ஆண்ட கட்சியும் செய்யல, ஆளுங்கட்சியும் செய்யல, மத்திய கட்சியும் செய்யல. புரியுதுங்களா? நீங்க யூடியூப் பாக்குறீங்களா? டாப் 10 மாநாடுகள் போடுறீங்களா? தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடந்த மாநாடுகளில் டாப் 10 எது அப்படின்னு நம்ம வருஷப்படுத்தி பார்த்தா நம்பர் 1 இடத்துல இருப்பது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தலைவர் கட்சி ஆரம்பிச்சப்போ மதுரையில் நாம கூட்டமே அந்த மாநாடு தான். 28 லட்சத்திற்கு மேல் மக்கள் கூடி இன்னைக்கு வரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் முதல் மாநாடு என்பதை நீங்க எல்லாம் போய் யூடியூப்ல பாருங்க. சரி, இரண்டாவது வெற்றி மாநாடு யாருது பார்த்தா அதுவும் தேமுதிக தான். சேலத்திலே நடந்த மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 25 லட்சம் மக்கள் சேர்ந்து தேமுதிகவின் வரலாறு படிச்சாங்க. சரி, மூணாவது மாநாடு யாரு? அதுவும் தேமுதிக தான். சென்னையில நடந்த இளைஞர் மாநாடு அதுதான் இன்னைக்கு வரைக்கும் வரலாறு. சரி, நாலாவது மாநாடு எது? திருச்சியில நடந்த மகளிர் மாநாடு. இந்த மாதிரி நம்ம மாநாடுகள் தான் இன்றளவுல தமிழ்நாட்டுல நம்பர் 1ல இருந்து 5வது இடம் வரைக்கும் நம்ம தான். அதுக்கப்புறம் தான் மற்ற மாநாடுகள் எல்லாம். அதுக்கு தான் சொல்றேன், 10 வருஷம் கழிச்சு நம்ம மாநாடு நடத்துறோம். 10 வருஷம் தலைவரை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்ததுனால வேற கவன சிதறல் இல்லை. ஆனால் இந்த மாநாடு மதுரை மாநாடுக்கு இணையாக மகத்தான ஒரு வெற்றி மாநாடு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மீண்டும் நிரூபித்துள்ளது என்பதை நீங்கள் அனைவரும் அங்கு வந்து நிரூபிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். எல்லாரும் வருவீங்களா? அத்தனை பேரும் வருவீங்களா? உங்களுக்கு எல்லாம் நாங்க வந்து ஒரு கடிதம் அனுப்பியிருக்கேன். அந்த கடிதம் என்னன்னா, எல்லாரும் மாநாட்டிற்கு வரவழைக்க வெத்தலை பாக்கு 2 வெத்தலை ஒரு பாக்கு வச்சு எப்படி நம்ம கல்யாண வீட்டு நம்ம நிர்வாகிகளை தொண்டர்களை அழைப்போமோ அது போல வீடு வீடாக சென்று அந்த கடிதத்தை கொடுத்து கட்சியினரும் பொதுமக்களையும் நீங்கள் அழைத்து கொண்டு வரணும். அந்த மாநாடு திரளுக்கு நீங்கள் வர வேண்டும். உங்களை அன்போடு உபசரித்து வரவேற்க நாங்கள் அங்க உங்களுக்காக தயாராக நிற்போம் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே சொல்கிறேன். அதனால உயிருள்ளவரை நம்ம கேப்டன் மட்டும்தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 மகத்தான வெற்றி பெறணும். 2026 தேர்தல் வெற்றிக்கான அச்சாரமாக அந்த மாநாடை மாற்றி தர வேண்டியது உங்க ஒவ்வொருவருடைய பொறுப்பு, கடமை என்பதை இந்த நேரத்துல நான் சொல்றேன். அதே போல நீங்கள் அனைவரும் பத்திரமா வரணும். உங்களுக்கு வேண்டிய அத்தனையும் நம்ம அங்க ரெடி பண்ணியிருக்கோம். மீண்டும் நல்லபடியா முடிச்சு அவங்க ஊருக்கு திரும்பும் வரை உங்களை நாங்கள் கண்காணிப்போம் என்பதையும் இந்த நேரத்துல நான் சொல்றேன். சாரையாக நம்மளுடைய கொங்கு மண்டலத்தில் இருந்து கடலூரை நோக்கி ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கடலூரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தி எங்களுக்கு வர வேண்டும் 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 என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். மிக சிறந்த ஒரு மாநாடா இருக்கும். நீங்க எல்லாம் விரும்புற மாநாடா இருக்கும். முற்றிலும் பாதுகாப்பான மாநாடா இருக்கும். நீங்க எதுக்கும் பயப்பட தேவையில்லை. இது யாரு கட்சி? கேப்டன் கட்சி. கேப்டன் ஒருத்த வார்த்தை அப்படியே உட்காருவாங்க நம்ம ஆளுங்க. அந்த கட்டுப்பாடோட தான் இன்னைக்கும் நம்ம கட்சி இருக்கு. எனவே நீங்கள் ராணுவ கட்டுப்பாட்டிற்கு இணையான கட்சி. எனவே உங்களை வரவேற்கிறேன். உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. மீண்டும் உங்களை சந்திப்பேன் என்று கூறி, நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம். நமது முரசு 8 திக்கும் வெற்றி முரசு கொட்டும், வெற்றி முரசு கொட்டும், வெற்றி முரசு கொட்டும் என்று சொல்லி என்னை வரவேற்க வந்திருக்கும் அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும், மகளிர் அணி சகோதரிகளுக்கும், கலை இலக்கிய அணியை சேர்ந்தவர்களுக்கும், தொழிற்சங்கத்தை சேர்ந்த ஆட்டோ நண்பர்களுக்கும்,
தொண்டர் அணியை சேர்ந்தவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாலை போடுவாங்கண்ணா. இங்க நின்று என்ன யோசிக்கிற? எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்கிறேன். இப்படி எடுத்தா போச்சு.